ஏக்கா ஷேர் ஆட்டோ வருது, அதில் ஏறி போயிடுவோம் வாங்க. கொஞ்ச நேரம் நின்று இருந்தா ஃப்ரீ பஸ்ஸே வந்திருக்கோம், ஏறி வந்திருக்கலாம். ஃப்ரீ பஸ் எப்போ வரும்னு தெரிலக்கா. நம்ம பாட்டுக்கு சீக்கிரமாக போயிடலாம். பற்றியெல்லாம் பஸ் வந்துட்டுனா என்ன பண்ண, லேட் ஆயிட்டுன்னா. அதுவும் சரிதான். இப்படி பிரயாணம் பண்ணும்போதெல்லாம் ஃப்ரீ பஸ்ஸுக்குலாம் காத்துட்டு ஒரு நேரம் நிற்க கூடாது. இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வந்திருக்கோம் நம்ம. நல்ல நேரத்துக்கு இந்த ஷேர் ஆட்டோ வந்தது, இல்லைன்னா இன்னும் நின்றுட்டு கிடக்கணும். இதுவும் ஜாலியாக தான் இருக்குது, நல்லா இருக்குது இந்த வண்டி. நான் இந்த ஜன்னல் ஒரு சீட்டில் உட்காந்துக்குது. ஏன் சுஷ்மா, அப்படிலாம் உட்கார முடியாது. நம்மளுக்கு என்ன சீட்டு நம்பரோ அதில் தான் உட்காரணும் பார்த்துக்க. நீங்க பாட்டுக்கு இப்படி நின்றுட்டு இருந்தா நம்பரை பார்த்து சொல்லுங்க, அப்பதானே உட்கார முடியும். பஸ்ஸை வேற எடுத்துட போறாவ. என்னாலலாம் அந்த பஸ்ல பிடிச்சிட்டு நிக்க முடியாதம்மா, கீழே கீழே நான் விழுந்துட போறேன். அக்கா பின்னாடி வாங்க, இதுதான் நம்ம சீட்டு 7, 8. வாங்க வாங்க. என்ன அழகா இருக்குக்கா பஸ். நான் உட்காந்துட்டு போற பஸ்ல தாங்க போயிருக்கேன். இத மாதிரி பர்த் போட்டு நான் போனதில்ல பத்துக்க ஒரு நாளும். ஆமா, நல்லா படுத்துட்டே போயிடலாம் பத்தியா. ட்ரெயின் மாதிரி வசதியா இருக்கு. ட்ரெயின் மாதிரிலாம் வசதி வராது. ட்ரெயினில் அப்பப்போ பாத்ரூம் போய்க்கலாம். இங்கே எங்கே பாத்ரூம் போக முடியுது? அவங்க நிற்கிற இடத்துல வேணால் போய்க்கலாம், மற்றபடி நிற்கவே மாட்டானுக்கா. ஒவ்வொரு பஸ்காரனும் நிப்பாட்டுவானுவேன், ஒவ்வொருத்தன் நிற்காமல் போயிடுவானு பார்த்துக்க. அவனை நிற்கிற இடத்துல தான் நம்ம பாத்ரூம் போகணும். அதுதான் பெரிய தலைவலி இந்த பஸ்ஸில் வந்தா. என்னம்மா இப்படி எல்லாம் 2 சீட்ல படுக்கிற சீட்ல எல்லாரும் வந்து இப்படி 4 பேர் உட்காந்துருக்கீங்க. உங்க சீட் எங்க? அதுல போய் உட்காருங்க. டிக்கெட் எடுத்தீங்களா இல்ல 2 டிக்கெட்ல 4 பேர் வரீங்களா? என்ன பேச்சு பேசுது? டிக்கெட் எடுக்காம வருவாங்களா? உனக்கு அறிவு இருக்குதா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குது நீ? டிக்கெட்ல 4 டிக்கெட் எடுத்துட்டோம், சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். பேசி முடிச்சுட்டு அவங்க சீட்ல போய் நாங்க உட்காந்துக்கிடுவோம். ஏமா வீட்டுல பேச வேண்டியதானம்மா? இல்ல பஸ்ஸை விட்டு இறங்கணும்னு பேசுங்க. பஸ்ல உட்காந்து பிரயாணம் பண்ணுவீங்கள, உட்காந்து பேசிட்டு இருக்காவலாம். ஆளுல பாரு பேசுறதுக்கு பஸ்ல வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காவலாம். அவங்க சீட்ல உட்காந்தாதானே எனக்கு கணக்கு தெரியும். இவ பாட்டுக்கு கும்பலா ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டா நான் என்ன பண்றது? கணக்கு பண்ணிக்கிடுங்க. 4 பேர் இருக்கோம். பின்னாடி இருக்க 2 சீட்டு எங்களுக்கு தான் அந்த பர்த்து. நாங்க பேசி முடிச்சுட்டு போய் படுத்துக்குவோம். பேசி முடிக்காவலாம். என்ன பேச போற அவ்வளோ தெரியல. பஸ்ல உட்காந்து பேசுறது இவியில தான் பார்த்துருக்கேன். இவருக்கு என்ன வந்ததுன்னு தெரியல. நம்ம பாட்டுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். என்னமோ இவர் தலை மேல உட்காந்து பேசுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போறாரு. லைட் எல்லாம் இப்ப அணைச்சிருவோம். அணைச்ச உடனே என்னத்தை பண்றாவன்னு பார்ப்போம். இவங்க கிட்ட எல்லாம் பேச முடியாது நம்ம. இந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் எவ்வளவு ஆகுது? எக்கா இப்ப சீசன் இல்லல, அதனால 950 ரூபாய். சீசன் டைம்லலாம் 1500 ரூபாய் 2000 கூட போடுவாங்க. இப்போ நம்மளுக்கு சீசன் இல்லாததுனால 950 தான். எம்மாடி 950? நான் இந்த காசு இருந்தா போயிட்டே வந்துடுவேன் ஊருக்கு. ஆமாம், உட்காந்துருக்குதுன்னா கம்மியாக தாங்க வரும். காலெல்லாம் நீங்கிரும் பார்த்துக்கங்க. அது ஒத்துக்காது எனக்கு. இதுனா காலை நீட்டிட்டு படுத்துட்டே போயிட்டு வந்துடலாம், அலுப்பே தெரியாது பார்த்துக்கங்க. அதான் இப்படி போட்டேன். சரி சரி, நானும் இந்த வாட்டி கோயில் கொடைக்கு போனால் இப்படியே போட்டுறேன். பிள்ளைகளும் ஒரு நாளும் இப்படி கூட்டிகிட்டு வந்ததில்ல, அதுவும் படுத்துட்டு வரும்ல. சரி சுஷ்மா, லைட் ஆஃப் பண்ணிடுவாவ. வரியா? நீ நானும் போய் படுத்துருவோம். அக்காவும் இந்த அக்காவும் இங்கேயே படுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. ஏக்கா வண்டி போகிற ஸ்பீடுக்கு நீலாம் உட்கார முடியாது பார்த்துக்க. லைட்டெல்லாம் வேறு ஆஃப் பண்ணிடுவாங்க, ஒரே இருட்டாக இருக்கும். நாங்கள் போய் படுத்துக்கிறோம், நீங்களும் படுத்து தூங்குங்க. பெட்ஷீட்லாம் தராதுன்னா தல்வானி பெட்ஷீட்லாம் பரவாயில்லையே. சரிம்மா, இப்போ போங்க, நாங்கள் படுக்கோம். அக்கா ஆட்டோ பிடிச்சி போயிடுவோமா? நாமக்கலையும் ஆட்டோ பிடிச்சிருவோம். உடம்புடிக்கு டிக்கெட் போட்டுருந்தா வசதியாக இருந்திருக்கும். அப்படியே அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி டக்குன்னு போயிடலாம். அதனால உடம்புடிக்கு பஸ் ஏறிடுவோமா? அங்கே போய் ஆட்டோ பிடிச்சிப்போம். சரி, பஸ் ஸ்டாண்டு உள்ள போயிடுவோமா? பஸ் நின்றுட்டு தானே இருக்கும், ஃப்ரீயாக ஏறி உட்காந்துருவோம். சரிக்கா, அப்போ வாங்க நடப்போம் உள்ள.